السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த ஸலவாத்தை 11 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். இந்த துஆவை நாம் 11 தடவைகள் ஓதுவோம். நாம் எதை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு அதனை வழங்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துஆ மிக முக்கியமான ஒரு துஆவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய ஒரு துஆ. நாம் யக்கீனோடு ஹலாஸோடு இதனை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலை, துக்கம், அதே போன்று கஷ்டங்கள் இவைகளை நீக்குகின்றான். நம்முடைய பொருளாதார நிலையை அல்லாஹ் மிகவும் உயர்ந்ததாக அல்லாஹ் மாற்றியமைக்கின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அந்த துஆ என்னவென்றால், இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக்க கபீரா. இல்லா ரஹ்மத்தம் மிர் ரப்பிக் இன்ன ஃபல்லஹு கான அலைக்க கபீரா. எனினும் உம்முடைய ரப்பில் நின்றுமுள்ள ரஹ்மத்தாக நாம் அதனை தரிப்படுத்தியுள்ளோம். நிச்சயமாக அவனுடைய கருணை உம்மீது மிகப்பெரியதாக இருக்கின்றது என்று வரக்கூடிய அல் குர்ஆனினுடைய 17வது அத்தியாயத்தின் 87வது வசனம். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் அல்லாஹ் சீர்படுத்தி தருவான். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக.